செய்த தமிழ் பெரும் காவியம். மன்னனே ஆனாலும் நீதி நிறுவினார் மன்றுக்குள் போவதை உறுதி செய்த தனிப்பெரும் காப்பியம். கண்ணகி என்றொருத்தி கண்ணென கருதினார் கணவனை. அவனோ நடத்தை மீறி போனான், தீயவன் ஆனான், அவன்தான் கோவலன். மனைவிக்கு செய்த பிழையால் தலையிழந்து புறவிட ஆனான் தூயவன். முத்தமிழ் காப்பியம் இது முத்தான காப்பியம். மூவேந்தர் காப்பியம் இது மூலமான காப்பியம். மன்னரை பாடிய காலத்திலே மக்களை பாடிய காப்பியம். பங்களை பாடாமல் தமிழ் வழக்கத்தை பாடிய காப்பியம். இலையை பாட மறுத்து இயற்கையை பாடிய காப்பியம். சித்திரையின் பெருமையை சிந்தைக்குள் வைத்த காப்பியம். பாஞ்சாலை உதிர்த்த கண்ணீர் பரவல் கௌரவர்களை கொன்றது. கண்ணகியின் பரவல் அறம் பிழைத்தவனை கொன்றது. கருப்பு கடம் பூண்டவர் கண்ணகி, கடற்கரையில் அடக்கியவன் கோவலன். கணிகர் குலத்தில் பிறந்து இவ்வாழ்க்கை சிறப்புற நடத்தியவன் மாதவி. முக்கோண கதை, முத்தான கதை. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அரசியல் பிழைப்பவனுக்கு ஆதியிலே ஒரு குட்டு. பாண்டியன் என்றும் பண்பட்டவன் அல்லன், பொறுமை இழந்ததா ஆனான் கண்ணன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிவித்த பாருங்கள். இன்னும் காலத்தின் போலாய் ஒழித்துக் கொண்டிருக்க கண்ணகியானா கடவுளாக, கோவலன் ஆனா கோழையாக, மாதவியானா மாதேவியாக, பாண்டியனானா ஆதரனாக. இனியும் அரசியல் பிழைப்போருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்களை ஊற்று வந்து ஊற்றும், சிறம்பின் பலன்கள் தெரிக்கும். நன்றி.